ஸோ இஸ்ரேல் தொடர்ந்து யுத்தத்தை சந்தித்து வருகிறது. பல மாற்றங்கள் நடந்திருந்தாலும் இன்னும் ஒரு பெரிய ஒரு முடிவு, அதாவது முற்றிலுமான ஒரு தீர்வு இதுவரை வரல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்க இருக்கிறதான இந்த பிரச்சனை, ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ், அதை பற்றினதான காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஒரே யுத்தத்தை வச்சு இத்தனை நாட்களாக பேசுகிறதா அப்படின்னா நிச்சயமாகவே பேசணும். ஏன்னா இந்த யுத்தம் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸை மாற்றுறது மட்டும் இல்லை, இந்த உலகத்தின் பல சம்பவங்களை முற்றிலுமாக மாற்றி அமைக்க வல்லமை உள்ளதாகவே இருக்கிறது. ஸோ அவ்வளோ வலிமையானதாகவும் இருக்குது இந்த போர் சம்பவங்கள். இந்த யுத்தத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த யூதர்களை பற்றி தெரியணும், இஸ்ரவேலர்கள் மீது கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை பற்றியும் நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த கடைசி நாட்களில் யுத்தங்களை பற்றி நம்ம கேள்விப்படுவோம், பஞ்சங்களை குறித்து கேள்விப்படுவோம், இயற்கை சீற்றங்கள், நேச்சுரல் கலாமிட்டிஸை பற்றி நம்ம கேள்விப்படுவோம். ஆனாலும் வேதத்திலிருந்து சில காரியங்களை நம்ம உன்னிப்பாக கவனிக்கும் போது சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகாக கற்று தருவதற்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் சம்மந்தப்பட்டிருக்குது இல்லைங்களா, அதனால் இந்த இஸ்ரேலை நம்ம கவனித்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணமாக 1989 வருஷம் 1989 ஒரு திபேத்தில் இருந்த ஒரு புத்திஸ்ட் லீடர், அவருடைய பேர் தலாய் லாமா. அவர் ஒரு முறை 6 யூதர் ஸ்காலர்ஸை, பண்டிதர்களை அவர் சந்தித்து கொஞ்ச நேரம் அவங்களோட உரையாடிட்டு இருந்தாராம். உரையாடிட்டு அவர் பல கேள்விகளை கேட்டுட்டு ஒரு முக்கியமான கேள்வியை வைத்தார். என்ன கேள்வி தெரியுமா? I want to learn about the secret technique of survival, the survival of the Jews அப்படின்னு கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, எப்படி பெரிய பெரிய அழிவுகளையும் பெரிய பெரிய டிஸ்ட்ரக்ஷனையும் நீங்கள் சந்திச்சும் நீங்கள் எப்படி இன்றைக்கும் இந்த இஸ்ரவேலர்கள், இந்த யூதர்கள் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சமயத்தில் அவருடைய மக்களும் இதே போல் அந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்படுறதும் துன்புறுத்தப்படுறதும் சிலதை சந்திச்சாங்க. பாருங்கள், அந்த நாடு முழுவதுமாக சத்துருக்களுடைய கைக்கு அது போயிடுச்சு. அந்த மக்களும் பல நாடுகளில் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஆனாலும் ஒரு 2500 வருஷங்கள் கழித்து திரும்பவும் இஸ்ரேல்னு அதே பேரில் ஒரு நாடு, மறைஞ்சு போன அந்த எபிரேய மொழி மறுபடியும் உயிரோட வந்து, இதே யூதர்கள் ஆபிரகாமினுடைய வம்சத்தார் மறுபடியும் அதே தேசத்தில் வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்களே, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வேற ஒரு மக்களுக்கு நடந்திருந்தா அவங்க கம்ப்ளீட்டாக மறைஞ்சே போயிருப்பாங்க, they would have disappeared அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்போ இந்த சர்வைவலுக்கு என்ன காரணம், என்ன சீக்ரெட் உங்களுக்கு தெரியுமா? அந்த சீக்ரெட்டை தான் சில அடிப்படையாக நம்ம வைத்திருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, இன்றைக்கும் இந்த பாண்டிங் உடையாமல் மறுபடியும் நாங்கள் எங்களுடைய தேசத்துக்கு நாங்கள் திரும்பினதுக்கு காரணம் நாங்கள் எங்கள் கையில் பெற்றுக்கொண்ட இந்த தோரா தான். அப்போ மோசே மூலமாக ஆண்டவர் அந்த தோரால வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி ஆண்டவரை அவங்க தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த லைஃப் ஸ்டைல் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஏராளமான தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனங்களை அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவர் மறுபடியுமாக இந்த சிறையிருப்பிலிருந்து எங்கள் சொந்த தாய் நாட்டுக்கு எங்களை பத்திரமா கொண்டு போவார், இந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாகவே இருக்கிறாங்க. இந்த 2000 இயர்ஸ் அவங்க இன்னும் உறுதியாக இருந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாபிலோன் தேசத்திலிருந்து அவங்க நாடு திரும்புவாங்க அப்படிங்கிற ஒரு எரேமியா மூலமாக 70 ஆண்டு காலங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த 70 இயர்ஸ் கம்ப்ளீஷனில் சொன்ன மாதிரியே சிறையிருப்பின் காலத்தில் இருந்த யூதர்கள் நாடு திரும்பினாங்க. அது அவங்களுக்கு இன்னுமே ஒரு விசுவாசத்தை கொடுத்துச்சு, வைராகியத்தை கொடுத்துச்சு. அப்போ பாருங்கள், இந்த வார்த்தைகளை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு ஷபாத்தை எப்படி அவங்க அனுசரிக்கணும், எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளணும், பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும், எப்படி ஃபெஸ்டிவல்ஸை பண்டிகைகள் அவங்க ஆசரிக்கணும், இது எல்லாத்தையுமே அவங்க கரெக்டாக கடைப்பிடிச்சாங்க. எப்பேற்பட்ட மக்கள் மத்தியில் இருந்தாலும் அவங்க தனித்துவத்தை அவங்க பாதுகாத்துக்கிட்டாங்க.
அதுதான் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் எப்படி பத்திரமா வச்சுருக்கிறீங்க, கலக்காமல் மற்றவர்களோட கலக்காமல் நீங்கள் எப்படி இது வரைக்கும் இருக்கிறீங்க? ஆச்சரியம் தானுங்க. இது ஒரு நாளோ ஒரு வருஷமோ இல்லை 100 வருஷம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய இடைவெளி தான். அப்போ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தாண்டியும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஆண்டவருடைய திட்டமே அல்லாமல் வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இட்ஸ் ஆல் காட்ஸ் பிளான் அண்ட் பர்பஸ். இன்றைக்கி சில சுவாரஸ்யமான சில தகவல்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வாரம் அவங்க கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை வைத்து தான் 2 வாரங்களாக நம்ம பார்த்தோம். இந்த 3வது நாள், த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த 3rd டே, 3வது நாள் அப்படின்னு வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிற அந்த 3 அப்படின்னு சொல்லப்படுற அந்த நம்பருடைய அர்த்தம் என்ன, அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய சில காரியங்கள் என்ன, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் இந்த ஜனங்கள் மீது கர்த்தர் ஒரு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த ஜனங்களை சிதறடித்தார். சிதறடித்த கர்த்தர் அவர்களை மறுபடியும் கூட்டி சேர்த்தார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த கூட்டி சேர்க்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒன்றும் ஒரு சாதாரணமான விஷயமா அமையல. ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான். ரொம்ப வலி நிறைஞ்ச, பாடு நிறைஞ்ச, நிறைய ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸோடு தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வந்திருக்கிறாங்க. போன வாரம் நான் உங்களுக்கு ஒரு ஆரம்பம் மட்டும் சொன்னேன். அந்த வசனத்தை நம்ம திரும்ப படிக்கலாம். எரேமியா எழுதிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனம். எரேமியா 16:15. இஸ்ரவேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள், நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு, நான் அவங்களுக்கு இந்த தேசத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தேசத்துலையும் நம்ம பார்க்கும் பொழுது மை பீப்புள் அண்ட் மை லேண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. இந்த வசனம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவர்களை துரத்தி விட்ட தேசத்திலிருந்து, எல்லா தேசத்திலிருந்து, அதில் ஒரு சில தேசங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு என்ன சொல்லுறார், அப்போ அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், அந்த தேசத்துக்கு நான் மறுபடியும் என்ன செய்வேன், அவங்கள நான் திரும்பி வர பண்ணுவேன். பாருங்க, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கலாம். ஐசாயா 11:11-12. அக்காலத்திலே ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். அவர் என்ன செய்வாராம், I will gather my people. முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்துலேருந்து தான் திரும்பி வந்தாங்க. பாபிலோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேசத்தில் இருந்து மட்டும்தான் நாடு திரும்பினாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லா தேசத்துலேயும் சிதறண்டு போனவங்க என்ன செய்வாங்க, நாடு திரும்புவாங்க. எசேக்கியேல் 38:16 வாசிக்கலாம். எசேக்கியேல் 38:16. 38:16. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவாய். என் ஜனம், மை பீப்புள், யார் அவங்க, இஸ்ரவேலுக்கு. அப்போ பாருங்க, இந்த ரீகேதரிங் அப்போ இஸ்ரேலை மட்டும்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் ஜனமாகிய இஸ்ரவேல். யோவேல் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். யோவேல் 3:2. நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. என் ஜனம், இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரம் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது. என் தேசம், இட்ஸ் மை லேண்ட், இட்ஸ் மை ப்ராப்பர்ட்டி. ஸோ அதான் நான் சொல்லுவேன், ஹீ இஸ் த ரியல் எஸ்டேட் ஓனர். அப்போ பாருங்க, இந்த பூமி முழுவதும் அவருடையது, அவருடைய பொருட்களால் நிரம்பி இருக்கிறது. அப்போ பூமியின் ரூபத்தை அவர் என்ன செய்கிறாரு, அவர் மாற்றுகிறார். அப்போ பூமியுடைய முழு கண்ட்ரோலும் ஆண்டவர் இடத்துல. அதில் 2 என்கிறது பார்க்கும் பொழுது ஹி டேக் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ்.
அப்போ பாருங்க, ஒரு ஒரு அந்த இந்த ஜனங்கள் மீது ஒரு தனி ஒரு அட்டென்ஷன் கொடுக்கறத நம்ம இங்கே பார்க்குறோம். என் ஜனத்தையும் என் இஸ்ரவேல் என்னும் சுதந்திரத்தையும் என் தேசத்தையும், இந்த வார்த்தைகளுக்காக தான் இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். பாருங்க, இந்த சியோன் சங்கம் ஒரு ஜாயினிஸ்ட் மூமெண்ட் ஆரம்பிக்கப்பட்டது 19வது 19th செஞ்சுரியில். அப்போ இந்த 19th செஞ்சுரியில் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கு நாடு இல்லைல்ல, எல்லா நாட்டில இருந்தும் துரத்தி விடப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட் ஆரம்பிக்கும் போது இந்த யூதர்கள் வந்து எல்லா இடத்துல இருந்தும், உலகத்தில் இருந்த எல்லா இடங்கள்ல இருந்தும் அவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் அலமோதி இருக்கும்போது நமக்கு ஒரு நாடு தேவை அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. இந்த மூமெண்ட்டை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். தியோடர் ஹெர்சல் பற்றியெல்லாம் நம்ம அங்கேருந்தெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த எபிரேய மொழியெல்லாம் வந்து அன்னைக்கு எல்லாரும்லாம் பேசலை. இவங்க பல நாடுகளில் அவங்க தங்கி இருக்கும்போது, உதாரணமாக ஸ்பெயின் நாட்டிலலாம் இருக்கும்போது, ஸ்பெயின் நாட்டில் ஒரு பெரிய ஒரு டிக்ரி ஒன்று கொண்டு வந்தாங்க, யூதர்கள் எல்லாம் நாட்டை விட்டு போகணும் அப்படின்னு. ஒன்றா நீ கிறிஸ்தவத்துக்கு மாறு, இல்லைன்னா நாட்டை விட்டு வெளியே போகணும். அப்போ வந்து சிலர்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாட்டை விட்டு, ஏன்னா அவங்க மோர் தென் 1000 இயர்ஸ் ஸ்பெயினில் இருந்துட்டாங்க. இப்போ அதுவே அவங்களுடைய தாய்நாடு மாதிரி ஆயிடுச்சு, ஹோம்லேண்ட் மாதிரி. அப்போ அங்கிருந்து போகாத சிலர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாட்டினுடைய பாஷையை தான் பேசினாங்க. அப்போ நான் பேசும்போது என் பிள்ளைங்க என்ன பேசும், அவங்களோட பிள்ளைங்க என்ன பேசுவாங்க. இப்படி எபிரேய மொழிங்கிறது எல்லா இடத்துலையும் பரவலாக இல்லை. ஆனால் இவங்க தோரா எபிரேய மொழியில் தான் இருந்தது, அதை பாதுகாத்துக்கிட்டே வந்தாங்க. பட் பேச்சு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மொழி மாறி இருந்தது. ஆனால் 19வது நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா, எலியேசர் பென் யெகூதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பினார். இந்த மனுஷன் மூலமாக செத்துப்போன ஒரு மொழிக்கு உயிர் வந்தது. கர்த்தர் பாருங்க, எதையுமே விடலை, எல்லாத்தையும் கர்த்தர் திரும்ப அவங்க ரீகெயின் பண்ணிக்கிறதுக்கு, அந்த கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு ஆண்டோட ஒரு பெரிய காரியங்களை செய்தார். அப்போ இந்த லாங்குவேஜ் மூலமாக என்னாச்சுன்னா, ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு யூனிட்டி ஃபார்ம் ஆச்சு. இவங்க எப்போவுமே ஒரு யூனிட்டி உண்டு, அப்படி ஒரு எஃபெக்ட் அவங்களுக்குள்ள வந்தது, பல தேசங்களில் இருந்திருந்தாலும். அப்போ பாருங்கள், அந்த தனாக்கில் கொடுத்துருந்த அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த ப்ராமிசஸ் எல்லாம் இறுக்கம் பிடிச்சிக்கிட்டாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன், சபை இந்த அளவுக்கு இறுக்கமாக வார்த்தையை பிடிச்சிக்கணும். அவங்க கிட்டேலாம் பாருங்கள், அவங்களுக்கு இன்னும் மேசியாவை தெரியாது, இயேசுவை தெரியாது, புதிய ஏற்பாடு அவங்க கைகளில் இல்லை. ஆனால் நமக்கு எவ்வளோ ரகசியங்கள் தெரியும். ஆனால் இன்னும் சபை இன்னும் ரொம்ப, ஒருவேளை நம்ம இன்னும் ஸ்லோவாக போகிறோமோ அப்படிங்கிறது தான். சில காரியங்கள்லாம் அவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். இப்போ எரேமியா 16வது அதிகாரத்துக்கே திரும்பி வரலாம். ஆண்டவரோட வார்த்தை என்ன, நான் எல்லா இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வருவேன், ஆனால் நான் உங்களை எப்படி கூட்டிகிட்டு வர போகிறேன்னு தெரியுமா? 16வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன். மீன் பிடிக்கிற அநேகரை அனுப்புவேன். ஸோ முதல் பகுதியில் யார் வர போகிறாங்க? மீன். ஸோ லேசாக வலை வீசுவாங்க, அந்த வலையில் வந்து என்ன செய்ய போகுது, நிறைய மீன்கள் வந்து மாட்டிக்க போகுது. அப்போ ஆரம்பத்திலே சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும்போது, அப்போ ஆண்டவர் வந்து அவங்கள அந்த பிரச்சனையை கொடுத்து திரும்ப கூப்பிடுறாரு, நீ நாடு திரும்பு அப்படிங்கிறத. அப்போ அந்த சத்தத்துக்கு அவங்க உடனே அவங்க செவி கொடுத்து அவங்க ஒபீடியண்ட்டாக அவங்க திரும்பி வரும்போது என்னாச்சுன்னா அவங்க வந்துட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை. இப்போ உதாரணமாக ரஷ்யாவெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரஷ்யா இல்லைன்னா ரஷ்யா ஆட்சி செய்த சில பகுதிகள், அங்கேருந்து யூதர்கள்லாம் வந்து வரல. அப்புறம் பல இடங்களில் இந்த யூதர்கள் வந்து ரொம்ப செல்வ செழிப்பாயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவர்களா, நல்ல பொயட்ரி எழுதுகிறவங்களா, அதுக்கப்புறம் நிறைய ஃபிலாசபர்ஸ், நிறைய எமினன்ட் சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா, நிறைய மர்ச்சன்ட்ஸ் இருந்தாங்க, நிறைய வியாபாரிகள் இருந்தாங்க. நல்லா அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அந்த ஊருக்கே. இனி எதுக்கடா நம்ம இஸ்ரேலுக்கு போகணும், நம்ம தான் நம்ம ஊர்லேயே நல்லா இருக்கிறோமே, அந்த எண்ணம் வந்துடும் இல்லைங்களா. அந்த மாதிரி அவங்க இருந்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் இப்போ தொடர்ந்து பாருங்க, இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அப்போ கொஞ்சம் பேர் மீன் பிடிக்கிறவங்க பிடிச்சாங்க. அதாவது இதெல்லாம் எதை குடிக்குது, ஆண்டவர் சில மீனவர்களை போல சில தலைவர்களை எழுப்புறார், சில ராஜாக்களை எழுப்புறார், சில தேசங்களை எழுப்புறார். அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களை கடினமாக நடத்துகிறாங்க, இவங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு அங்கே வாழ முடியல, அவங்களுக்கு ஒரு சமாதானமாக இருக்க முடியல. அப்போ அந்த நாட்டை விட்டு வெளியே வராங்க. எங்கே வருவாங்க, அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்புகிறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன். இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். வேட்டையாடி கொண்டு வருவேன் ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா அர்த்தம்,
நீ இருக்க முடியாது. நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததி, உனக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. என் தேசம், என் ஜனம். ஆண்டோட நான் திரும்ப திரும்ப சொல்வேன், இவங்க அவ்வளோ நல்லவங்களா அப்படின்னா அவ்வளோ நல்லவங்களாம் இல்லை. நோபடி இஸ் பர்ஃபெக்ட். பாவமற்றவர்கள் ஒருவரும் இல்லை. ஆனால் கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நினைவு கூறுகிறார். அவங்களோட உடன்படிக்கை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் இல்லையா? அப்போ அவர் என்ன செய்கிறார்? இவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சார்? கொண்டு வந்தார். இந்த ஆரம்பத்தில் வந்த யூதர்கள் தான் அந்த தேசத்தில் வந்து ஒரு ஃபவுண்டேஷனை போட்டாங்க. அப்போது ரொம்ப 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 அசதியாக இருந்தாங்க. ரொம்ப அந்த எந்தூசியாசம்லாம் ரொம்ப குறைஞ்சி போய் சிலர்கிட்ட இருந்தது அந்த நாட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு. அவங்கக்கிட்ட அந்த உற்சாகம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த ஜனங்களையும் நான் கொண்டு வரணும். அப்போ அவங்கள எப்படி நான் கொண்டு வர போகிறேன்? நான் அவங்கள வேட்டைக்காரனை அனுப்ப போகிறேன். உதாரணமாக நினச்சி பாருங்கள், 2வது உலகப் போரில் பெரிய ஹாலோகாஸ்ட், 6 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. எல்லாருமே அதுக்கப்புறம் ஒரு நாடே பிறந்துச்சு. அப்படி கர்ப்ப வேதனைப்பட்டு இவங்க நாடு திரும்புறதுங்கிறது ஒரு சாதாரண ப்ராசஸ் கிடையாது. அதுவும் ரொம்ப வலி நிறைஞ்ச, இட்ஸ் அ வெரி பெயின்ஃபுல் ப்ராசஸ். அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அந்த நேரத்தில் எங்களுடைய முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆன்செஸ்ட்ரல் லேண்டுக்கு நாங்கள் என்ன வரணும்? நாங்கள் திரும்பி வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்தது. அந்த மாதிரி தொடர்ந்து அந்த நிறைய பர்சிக்யூஷன்ஸ் எல்லாம் வந்தது. ஆண்டவர் வந்து அந்த அனுப்பினார். ஆனாலும் கடைசி காலங்களில் தன்னுடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்பினவங்களையும் ஆண்டவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். ஸோ இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ரீகேதரிங், இந்த அக்டோபர் 7, 2023 அப்புறமே எங்கேயுமே வெளிப்படையாக கூட எபிரிய மொழி பேச முடியலையாம். இப்போ நடந்த ஏதோ ஒரு கேமில் கூட அங்கே ஹீப்ரு பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹீப்ருவை கேட்டுட்டு கூட அங்கே ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ யூதர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லை, குறைஞ்சிட்டே வருது. ஏன்னு கேட்டால் இவங்க நாடு திரும்பணும்ல. இன்றைக்கி டெய்லி நியூஸ் பேப்பரில் கண்டிப்பாக இஸ்ரேல் இருக்குது. அதுவும் இஸ்ரேலுக்கு பகை தான் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸாக இருந்தவங்க கூட என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களே இப்போ எதிர்த்தா வராங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி என் மக்கள், என் தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரையும் நான் என்ன செய்வேன்? மறுபடியுமா நான் கூட்டிகிட்டு வருவேன். இன்றைக்கி நம்ம கூட நம்மளுடைய கேள்வி பதில் அந்த இதில் நம்ம பார்த்தோம். உன்னை நேசிக்கிறவங்களும் கடைசியில் என்ன செய்வாங்க? உன்னை மறந்து போவார்கள். உன்னை விட்டு உனக்கு யாரும் கடைசி நாட்களில் கை கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரேல் முதல்ல கற்றுக்கணும். தனக்கு இன்னைக்கு வந்து அமெரிக்கா தனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆலாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன். இன்னைக்கு ட்ரம்ப் இருக்கிறாரு, நான் கேட்குற ஆயுதங்கள்லாம் கொடுக்குறாரு, இன்னைக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. இல்லை, இதெல்லாம் ஒரு நாள் மறையும், இதெல்லாம் ஒரு நாள் குறையும். அப்போ இவருடைய ஆட்சி காலங்கள் மாறலாம், கர்த்தர் எப்படி வேணால் நடத்தலாம் இல்லையா? அப்போ இன்னைக்கு பார்க்கும் பொழுது உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களுடைய ஜனத்தொகை அதிகமாயிட்டே வருது. தே இன்க்ரீஸ் இன் நம்பர். இப்போது யூகே எடுத்துக்கோங்க, இன்றைக்கி அமெரிக்காவே எடுத்துக்கோங்க, எல்லா இடங்கள்லையுமே இவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது. அப்போது இவங்களுடைய சப்போர்ட் பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே தான் வருது. யூரோப்லேயுமே இவங்களுடைய சப்போர்ட் வந்து குறையுது. ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய மேக்ரோன் அவங்க இவங்களுக்கு எதிராக தான் சொல்கிறார், பாலஸ்தீனத்தை ஆதரவு படுத்துகிறேன்னு சொல்கிறார். அதெல்லாம் இந்த வாரம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். இப்போ இந்த செப்டம்பர் மாதத்தில் சில டிசிஷன்ஸ் எடுக்க போகிறாங்க. அது எடுக்கும்போது தான் நமக்கு தெரியும் பாருங்க. ஆனால் இது எல்லாம் தாண்டி இஸ்ரேல் உயிரோடு இருக்கும். இட் வில் சர்வைவ். இந்த கடைசி நாட்கள்லையும் ஒரு பெரிய துன்புறுத்தலுக்குள்ள உலகம் முழுவதும் போகும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:2-3. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. இந்த வசனத்துக்கு ஒரு பெரிய ஒரு மீனிங் இருக்கு. நம்ம இந்த தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தை நம்ம ஆராய்ந்து படிச்சிருக்கிறோம் நம்ம ஸ்டடியில். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அப்போ அந்த எண்ட் டைம் ஸ்ட்ரகிளை பற்றி நம்ம இங்கே படிக்கிறோம். எல்லாவற்றையும் தாண்டி மேசியாவினுடைய இந்த ஆட்சி அந்த காலத்தில் இஸ்ரேல் நிச்சயமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்கமான 2ஆம் வருகை அது எங்கே நடக்க போகுது? இஸ்ரேல் தேசத்தில் தான் நடக்க போகுது. அப்போ இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கும், யூதர்கள் நிச்சயமாக அவங்க இருப்பாங்க. ஆண்டவருடைய ஆட்சியில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. அப்போ பாருங்கள், கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தில்
அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. அப்போ சபை என்ன செய்யணும்? சபை ஒன்றை புரிஞ்சுக்கணும். வாசிங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, எவனிடத்தில் அன்பு கூறுவாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். சபை என்ன செய்யக்கூடாது? இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தணும். கர்த்தர் அந்த தேசத்தின் மீது, அந்த மக்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்யறாரு? சிட்சித்து அவர் சேர்த்து கொள்வார். அப்போ இது ஒரு இன்னைக்கு அவங்க அண்டர்கோ பண்ணுறதெல்லாம் ஒரு ஹார்ட் லெசன், ஒரு கடினமான பாடம், ஒரு கடினமான சூழல். ஆனால் இதன் மூலமாக அவர் சிட்சிக்கிறார். ஆனால் ஆண்டவர் அதுக்காக என்ன செய்ய மாட்டார்? அவங்கள தண்டிக்க விட மாட்டார். ஆண்டவரே அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுவார், சரியா ஆறுதல் படுத்துவார், அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அறிஞ்சு கொள்ளாமல்லாம் போக மாட்டாங்க. ஒரு தனி நபராக இல்லை, ஒரு தேசமாக அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு காத்துக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம இன்னைக்கு சபை இருக்கு இல்லையா? சபைக்கான பீரியட் முடியும் போது கர்த்தர் வேற ஒரு திட்டத்தை அவருடைய பிரம்மாண்டமான அஜெண்டாவில் காத்திருக்கிறது. அப்போ இன்னைக்கு சபை ஆயத்தமாகணும். மணவாட்டி ஆகிய சபை கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாகணும். God will not abandon Israel. God will not ignore them. அதை நல்லா நம்ம சபை நல்லா புரிஞ்சுக்கணும், மைண்டில் கொண்டு வரணும். பாசிங்க ஏசாயா 51:3வது வசனம். ஏசாயா 51:3வது வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அப்ப நிச்சயமா என்ன செய்வார்? இந்த வார்த்தையெல்லாம் மறையுமா? மாறுமா? இத்தனை வருஷம் கழிச்சு இந்த தீர்க்க தரிசனம்லாம் அப்படி உயிரோட வந்தது மாதிரி இருக்குதே. அப்போ இதெல்லாம் மாறுமா? கர்த்தர் சீயோனுக்கு நிச்சயமாக ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஸோ இந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார். அப்போ கர்த்தர் சிட்சித்தாலும் அவரே என்ன செய்வார்? ஆறுதல் படுத்துவார். அந்த ஜனங்களை யார்கிட்டையும் என்ன செய்ய போகிறதில்ல, அவர் விட்டு கொடுக்க போகிறது இல்லை. இன்னைக்கு நடக்கிற சில சம்பவங்கள்லாம் நமக்கு புரியாததாக இருக்கலாம். ஆனால் கவனித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம பார்க்க முடியும். சரி, இப்போது நம்ம இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஸோ இன்றைக்கு ஒய் இஸ்ரேல், ஒய் சர்ச். ஸோ சபை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னங்க? ஆண்டவர் அந்த தேசத்திற்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த தேசத்தை நிச்சயமாக தேவன் காத்து நடத்துவார். இத்தனை யுத்தங்கள் நடந்திருக்கு. அந்த யுத்தங்களில் ஒன்றையும் அவங்க என்ன செய்யலை, தோத்து போகல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜனங்களை எப்படி கொண்டு வந்தார்? ஒரு செட்டை வலையை போட்டு கொண்டு வந்து தேசத்தில் சேர்த்திட்டாரு. அடுத்தது என்ன செஞ்சார்? ஷூட்டிங் ஆர்டர்ஸே கொடுத்துட்டாரு. ஹண்டர்ஸ் பிடிச்சிட்டு வா, எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வா அப்படின்ட்டார். அதே போல தாங்க நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போகும்பொழுது ஆண்டவர் சில சமயம் நம்மையும் சிட்சித்து அவர் பட்சமாய் அவர் திருப்பிக் கொள்வார். அதுக்கு நம்மளும் என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். ஸோ முக்கியமாக நான் இன்னைக்கு ஒரு பண்டிகை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். திஷா ஆவ். அப்போது இது ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை என்ன அப்படின்னா ஒரு சந்தோஷமான பண்டிகை கிடையாது, ஒரு துக்கமான ஒரு நாள். இஸ்ரேலில் ஒரு சேடஸ்ட் டே அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஈவினிங் சாட்டர்டே 2 ஆகஸ்ட், இந்த வரக்கூடிய 2வது ஆகஸ்டில் தொடங்கி 3வது ஆகஸ்டில் இது முடியுது. ஸோ திஷா பாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ ஆவ் அப்படிங்கிற மாதத்தின் 9வது நாளில் தான் இந்த பண்டிகையை கொண்டாடுறோம். அப்போ பாருங்கள், இந்த நாள் என்ன செய்வாங்கன்னா தேசமாக துக்கம் கொண்டாடுவாங்க. இட்ஸ் அ நேஷ்னல் டே ஆஃப் மார்னிங். அப்போ எதுக்காகலாம் நம்ம துக்கம் கொண்டாடுவோம்? யோசிச்சு பாருங்க. நமக்கு பிடிச்ச மக்கள், நம்மளுடைய உறவினர்கள், தேச தலைவர்கள் இல்லையா, அப்படிப்பட்டவர்களுக்காக என்ன செய்யும்? ஒரு தேசம் துக்கம் கொண்டாடும். இப்போ நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்களை நம்ம நினச்சி என்ன செய்கிறோம்? நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டேலாம் நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய பிறந்த தினம், அவங்களுடைய மரித்த தினங்கள் வரும் பொழுது அதை நம்ம நினைவு கூறுகிறோம். அப்போது இந்த திஷா பாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாள் எதுக்கு அவங்க துக்கம் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பில்டிங் ஒன்று உடஞ்சிருச்சுங்க. இட்ஸ் அ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ பில்டிங். பில்டிங்னா உங்கள் மைண்டில் என்ன வரும்? ஒரு ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி ஒரு கட்டிடம்.
அட ஒரு கட்டிடம் உடைஞ்சதுக்காகவா ஒரு தேசமாக அவங்க துக்கம் கொண்டாடுவாங்க? ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, அது 3 வார கணக்கில் அவங்களுக்கு உண்டு. அந்த 3 வாரத்தினுடைய கடைசி அந்த திஷாபா வில் ப்ரிசீட் அந்த லாஸ்ட் அந்த 3rd வீக்கை வருகிற இந்த முக்கியமான ஒரு நாள் அவங்க கொண்டாட போகிறாங்க. அப்போ இது எங்கே வச்சு நடக்கும், இது எதுக்காக நடக்குது அப்படின்னா, அது எந்த பில்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த ஹோலி டெம்பிள். அப்போது பரிசுத்த ஆலயம், தேவனுக்காக அவங்க வைத்திருந்த தேவ ஆலயம், அது எங்கே இருந்தது? எருசலேமில் இருந்தது. ஸோ அந்த தேவாலயத்தை அவங்க இழந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டமாக பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஒரு டிவாஸ்டேட்டிங் லாஸ் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். அப்போது அந்த துக்கத்தை அவங்க எத்தனை நாளாக, 1 நாள் 2 நாள், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அந்த இடிஞ்சு போன தேவ ஆலயங்களை குறித்து, அந்த டிஸ்ட்ரக்ஷன் நடந்ததை குறித்து அவங்க எண்ணி எண்ணி என்ன செய்கிறாங்கன்னா துக்கம் கொண்டாடுவாங்க. அப்போ பாருங்க, அது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது மிஷ்கன் அப்படின்னு நம்ம அந்த ஒரு மாடல் இல்லையா. அந்த டெம்பிள் வந்து ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அந்த மாடல் என்ன செஞ்சாங்க, அதை வடிவமைச்சாங்க, அதை கட்டினாங்க. ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நமக்கு தெரியும், அதற்குள்ள ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அவங்க கிட்ட அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க, ஆண்டவருடைய பிரசன்னமே அவங்க கூட இருந்ததுக்கான ஒரு சமம், அது அவங்க இழந்து போயிட்டாங்க. அப்போது இது என்ன, இந்த ஒரு இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இப்போ பாருங்கள், இந்த முழு உலகத்தை எடுத்துக்கோங்க, இந்த மேசிவ் யூனிவர்ஸ், இந்த பூமி முழுவதையும் பாருங்க. இதில் பல விஷயங்களை பார்க்குறீங்களா? ஆகாயத்து பறவைகள், செடிகள், கொடிகள், மரங்கள், மிருகங்கள், ஆறுகள், நதிகள், மேகங்கள் இல்லையா, நிலப்பரப்பு, இப்படி ஏராளமானதை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, ஆண்டவர் கிரியேட் பண்ணார். யாருக்காக கிரியேட் பண்ணார்னா, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து மனுஷனுடைய ஆதாயத்துக்காக, நீ யூஸ் பண்ணிக்கோ, இது உனக்காக, இது உனக்காக அப்படின்னு சொல்லி முதல்ல ஆண்டவர் இந்த அழகான பேக்ட்ராப்பை கிரியேட் பண்ணி நமக்கு தேவையானது எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒரு ஒரு பெரிய வீடு மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். இப்போ இந்த டெம்பிள் ஆஃப் காட் மிஷ்கன் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு சின்ன வீடு மாதிரி. அதாவது இந்த உலகத்தை படைச்சு யாருக்கு கொடுத்தாரு? மனுஷனுக்கு கொடுத்தாரு. இப்போ இந்த சின்ன டெம்பிள் அப்படிங்கிறது யூதர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, அதை மனிதர்கள் அதை வச்சு அதை அவர்கள் தேவனுக்காக கொடுக்கறது, தேவனை சந்திக்கிற ஒரு இடமாக. அப்போ பாருங்கள், அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். நம்ம என்னைக்காவது சபை அப்படி நினச்சி வரோமா? இந்த பூமி முழுவதையும் ஆண்டவர் வந்து எனக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த சபை ஜனங்கள் வந்து விசுவாசம் உள்ள ஜனங்கள் கூடி வரும் பொழுது இந்த இடத்துல நான் அவருக்காக என்னுடைய துதி ஆராதனைகள், என்னுடைய ஜெபங்கள், என்னுடைய ஸ்தோத்திர பலிகளை நான் அவருக்காக ஏறெடுக்கிற ஒரு இடமா நான் கூடி வரும்போது, அப்போ இந்த இடம் எனக்கு கொடுத்தது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? பட் அந்த மைண்ட் நமக்கு இல்லை. ஆனால் யூதர்களுக்கு அது உண்டு. ஆனால் இந்த உலகம் முழுவதும் அது அவருடைய கையில் இருக்குது. என்னால் அவருக்கு ஒரு பலி செலுத்த, அந்த சாக்ரிஃபைஸை பண்ண, அந்த நான் கொண்டாட எனக்கு அந்த இடம் இல்லையே, அப்போ எனக்கு அந்த பிரசன்னத்தை நான் இழந்து நிற்கிறேனே, அந்த ஷெக்கினா மகிமையை நான் இழந்திருக்கிறேனே அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த அர்த்தத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த இழப்பு அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இழப்பை அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ யூதர்களுடைய கேலண்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பயங்கரமான ஒரு துக்கமான நாள். உபவாசிப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா மீட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, மாம்ச இறைச்சிகள் அவங்க சாப்பிட மாட்டாங்க. சில ஆண்கள் ஷேவ் கூட பண்ண மாட்டாங்க. இந்த முக்கியமாக இந்த திஷாபா அந்த டைமில் வந்து சினிமா தேட்டர்ஸோ என்டர்டெயின்மெண்ட் சென்டர்ஸோ எல்லாம் க்ளோஸ்ட். உபவாசிப்பாங்க. இவங்க எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட ஜெப ஆலயங்கள் இருக்குது. அந்த டெம்பிள் இல்லை, ஜெப ஆலயங்கள் இருக்குது. ஸோ அந்த ஆலயத்துக்கு போய் அங்கே தான் உட்காந்து தோராவை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த தோராவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புலம்பல் புஸ்தகம், இந்த முதலாவது தேவாலயத்தினுடைய அந்த அழிவு இருக்குது இல்லைங்களா, அதை என்ன செய்வாங்கன்னா அந்த புஸ்தகத்தை படிப்பாங்க. ஸோ எரேமியா எழுதி அந்த தீர்க்க தரிசன புஸ்தகம், அந்த லேமெண்டேஷன்ஸை உட்காந்து அங்கே படிப்பாங்க. அதில் ஒரு சில புஸ்தகங்களை மட்டும்தான் படிப்பாங்க. படிக்கிறது மட்டும் இல்லைங்க, இவங்க பாருங்கள் இந்த பண்டிகையில் என்ன செய்வாங்கன்னா, பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், சில வாலிபர் முகாம்களாக இருக்கட்டும், அங்கே இவங்களுடைய அடுத்த சந்ததி தலைமுறைக்கு அவங்க வந்து இதை கற்றுக் கொடுப்பாங்க. பாரு, நம்மக்கிட்ட ஒரு தேவாலயம் இருந்தது, நமக்கு அந்த தேவாலயம் வேணும். இன்றைக்கும் அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்காங்க, எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அந்த இடம் மட்டும் அவங்களுக்கு கிடைச்சிதுன்னா உடனே டெம்பிள் கட்டிடுவாங்க.
ஸோ அவங்க கவனமாக என்ன செய்வாங்கன்னா இந்த நாட்களை பயன்படுத்தி அவங்களுடைய பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அவங்கள முன்னோர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள், எப்படி அந்த தேவாலயம் உருவாச்சு, எப்படி கட்டப்பட்டாங்க. ஏன்னா சாலமோன் வந்து ஒரு வசனத்தில் எழுதும்போது அவர் சொல்வார், அவர் கட்டிய இந்த தேவாலயம் வந்து ரொம்ப அதிசயமிக்கதாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். அது போல தான் ஒரு அதிசயமான ஒரு இது. ஸோ யூதர்களுடைய வரலாறில் இப்போ வரக்கூடிய இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். ஸோ அந்த நாட்களை அவங்க ரொம்ப கவனமாக என்ன செய்ய போகிறாங்க, ஆசரிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மேஜராக அவங்க நினைக்கிறது இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் த செகண்ட் டெம்பிள். முதல் தேவாலயத்தை யார் கட்டினா? சாலமோன் ராஜா கட்டினார். ஸோ அந்த சாலமோன் ராஜா கட்டின அந்த தேவாலயத்தை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணது யாரு? பாபிலோனியர்கள். அந்த சாம்ராஜ்யம் நேபுகாத்நேச்சர் தலைமையில் வந்தது. அப்போ பாருங்க, அவங்க வந்து 586 BCயில் அதை கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சுட்டாங்க, டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதற்கப்புறம் இரண்டாவது தேவாலயம் அவங்க கிட்ட இருந்தது. அந்த ரெண்டாவது தேவாலயமும் எப்போ இடிக்கப்பட்டது? 70வது நூற்றாண்டில் நடந்தது. அப்போது யூதர்கள் வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்க, எக்ஸாக்ட் டேட் தெரியலனா கூட, எக்ஸாக்ட் டேட் தெரியலனாலும் இந்த முதல் தேவாலயத்தினுடைய அழிவு 586 பல 100 ஆண்டுகள் காலங்கள் கழித்து இந்த ரெண்டாவது தேவாலயம் 70வது நூற்றாண்டில் தீத்துராயனால் இடிக்கப்படுது. ஆனால் இந்த 2 டெம்பிளுமே இடிக்கப்பட்டது தோராயமாக ஒரே நாளில் தான் நடந்துதான், இந்த 9th of this month ஆவ். அப்போது அது அந்த நாளில் தான் இந்த 2 டெம்பிளுமே இடிக்கப்படுது. ஒரே டேட்டில் ஒரே டைமிங்கில் தான் என்ன இருக்குது, இந்த தேவாலயம் அழிக்கப்பட்டிருக்குது. அப்போது சில ரப்பாய்மார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் சில நாட்களை நியமித்திருக்கிறார். இட் இஸ் ஆல் காட்ஸ் அப்பாயிண்டட் டேஸ் ஆஸ் பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட். ஏன் பனிஷ்மெண்ட்? எங்களுக்குள்ளே இருந்த அவ்விசுவாசம். இது எப்போ எங்களுக்கு ஆரம்பிச்சது தெரியுமா அப்படின்னு சொல்லி, ஏதோ இந்த தேவாலயத்துக்காக மட்டும் அவங்க துக்கம் கொண்டாட மாட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக சில மனிதர்களை 12 கோத்திரத்திலிருந்தும் 12 மனிதர்களை தேர்வு செய்து, நீங்கள் போய் கானான் தேசம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு மோசே அனுப்புனார். அனுப்பும்போது எத்தனை பேர் நல்ல ரிப்போர்ட்டோட வந்தாங்க? 2 பேர் தான் நல்ல ரிப்போர்ட்டோட வந்தாங்க. ஒன்று யோசுவா, இன்னொருவர் காலேப். மற்றவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடிய ஒரு பேட் ரிப்போர்ட்டை, எல்லாருடைய இருதயமும் கரைஞ்சு போகிற அளவுக்கு, கல்லெடுத்து வீசி அடிங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஜனங்களை ரொம்பவே ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாரையே தள்ளிட்டாங்க. ஸோ அதுலேருந்தே அவங்க தொடங்கிக்குவாங்க, அப்போ எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அங்கேயே தொலைச்சிட்டோம், அதனால நாங்கள் என்ன செய்ய வேண்டியது இருந்தது, 40 ஆண்டு காலங்கள் நாங்கள் வனாந்தரத்தில் நாங்கள் சுத்த வேண்டியதாக இருந்தது. அதில் எங்களுடைய முன்னோர்கள் அநேகர் இந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய இந்த கானான் தேசத்தை பார்க்க தவறிட்டாங்க, கால் மிதிக்க தவறி போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னு அவங்க கமாமரேட் பண்ணுறாங்கன்னா, இந்த திஷா அந்த டைமில் நடந்தது அப்படிங்கிறத அவங்க கொண்டு வராங்க. ஸோ அதுலேருந்தே அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி இந்த யூதர்கள் வந்து எப்படியெல்லாம் இந்த தேசத்துங்களை விட்டு போனாங்க. ஸோ இந்த முதல் தேவாலயத்துக்கும் இரண்டாவது தேவாலயத்தினுடைய அழிவுக்கு இடையில நடந்த இப்படி நிறைய ஹிஸ்ட்ரி நான் அப்படி படிச்சுட்டு வரும்போது ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று படித்தேன். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாபிலோனியர்களுக்கு அப்புறம் யார் வந்தாங்கன்னா மேதிய பெர்ஷியர்கள் இருந்தாங்க. இந்த பெர்ஷிய ராஜா வந்ததுக்கு அப்புறம் தான் கோரேசுடைய தலைமையில் இந்த யூதர்கள் திரும்பி வந்து 2வது தேவாலயம் கட்டினாங்க. அது 3 கட்டத்தில் மக்கள் வந்தாங்க. ஸோ ஆண்டவர் அந்த நாட்களில் செருபாபேலை எழுப்பினார், நெகேமியாவை எழுப்பினார், எஸ்ராக்களை எழுப்பினார். அவங்கள கொண்டு கர்த்தர் மறுபடியுமாக அந்த ஜனங்களை தாம் பக்கமாக சேர்த்துக்கிட்டார். அப்போது அடுத்தது பார்க்கும் பொழுது இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள், வருஷங்கள், ஒரு 400 வருஷ காலங்கள் இடைவெளி. ஸோ அதான் வந்து இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு நடுவில் எத்தனை ராஜ்யங்கள் இருந்தது அப்படின்னா, ஒரு முக்கியமான ராஜ்யம் இருந்தது, கிரேக்க ராஜ்யம் இருந்தது. கிரேக்க ராஜ்யம் வரும் அப்படிங்கிறது தானியேல் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருந்தார். அப்போ இப்படி ஒரு சாம்ராஜ்யம் எழும்பும், அதில் ஒரு பவர்ஃபுல் கிங் எழும்புவான். அப்போ நமக்கு யாரை பற்றி தெரியுதோ இல்லையோ, எல்லாருக்குமே அலெக்சாண்டர் த கிரேட்டை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க.
ஸோ இன்னைக்கு நான் அலெக்சாண்டர் த கிரேட்டை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த டெம்பிளுடைய அழிவை பற்றி பேசுறதுனால இந்த டெம்பிளை அழிக்கிறதுக்காகவே ஒரு தடவை வந்தார். அப்போ அன்னைக்கு இந்த அலெக்சாண்டர் த கிரேட் யாருன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ராஜா. ஸோ ரொம்ப எஃபிஷியன்ட் கிங் அப்படின்னு சொல்லலாம். உலகம் முழுவதையும் தன்னுடைய பேர் என்னன்னா ஜேடஸ். அப்போது அவர் தான் அன்னைக்கு பிரதான ஆசாரியராக அந்த அந்த 2வது தேவாலயம் இருக்குது. 2வது தேவாலயம் இடிக்கப்படலை, இன்னும் இயேசுவே வரல. அந்த 2வது தேவாலயத்துக்குள்ளே தான் இயேசு வந்தார். இயேசு வரும்போது ரோமர்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த செகண்ட் டெம்பிள் இருக்குது. அந்த செகண்ட் டெம்பிளை யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? இந்த ஜேடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹை பிரீஸ்ட் அந்த சமயத்தில் இருக்கிறார். அப்போ சில சமாரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அலெக்சாண்டர் த கிரேட்டை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க, இந்த எருசலேமில் இருக்கக்கூடிய தேவாலயத்தை அழிக்கணும், யூ ஷுட் டிஸ்ட்ராய் த டெம்பிள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேக்ஸ், இந்த இந்த அன்னைக்கு இருந்த தேவாலயம் வரி, அந்த பணத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்போ இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு இந்த ஜனங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை தூண்டி விட்டு அலெக்சாண்டர் த கிரேட் என்ன பண்ணாங்க, எருசலேமுக்கு அகெயின்ஸ்டாக இந்த அலெக்சாண்டர் வரும்படியாக ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அப்படி உருவும்போது என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த பிரதான ஆசாரியருக்கு. அப்போ பிரதான ஆசாரியர் ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கிறார். ஏன்னா அலெக்சாண்டரை பற்றி தெரியாதவங்க இல்லை, உலகத்தையே பிடிச்சிட்டாரு. இப்போ வந்தால் டெம்பிளை அழிக்க போகிறாரு, இந்த மக்களை பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போது என்ன பண்ணனே தெரியல. அப்போது ஆண்டவர் ஒரு 4 காரியங்களை சொன்னாராம் அந்த பிரதான ஆசாரியர்கிட்ட. சொன்னாராம், நீ பயப்படாத, திடமனதாக இரு அப்படின்ட்டு, ஃபியர் நாட் அப்படின்னு சொன்னாராம். அப்போது அடுத்தது அவர் சொன்னார், ஒரு தேசத்தின் மீது படையெடுத்து வரும்போது எல்லா கதவுகளையும் முதல்ல அடைச்சிடுவாங்க. அப்போ எல்லா கதவுகளையும் நீ திறந்து வை. 3வது, நீ என்ன செய்ய, அன்னைக்கு இருந்த லேவி கோத்திரத்தார் அந்த லீவைட்ஸ் அந்த ஆசாரியர்களுக்கு நல்ல வெண்ணிறமான ஆடைகளை அணிவிச்சு நீ அவங்கள ரெடி பண்ணு நாளைக்கு அப்படின்னு. சரி, அது 3வது. 4வது சொன்னாரா, நீ என்ன செய்ய, பிரதான ஆசாரியனுக்கு என்ன உடை இருக்குமோ நான் உனக்கு, அவங்கள என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பர்பிள் ரோப் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பர்பிள் ரோப் அந்த ராயல் ரோபு, அதுதான் அந்த ஹை பிரீஸ்டுடைய ட்ரெஸ். இது நான் ஏதோ கதை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த வரலாறை எழுதின ஜோசஃபஸ், அது பாருங்க, ஜூயிஷ் ஆன்டிக்விட்டிஸ் அப்படின்னு அவர் எழுதிய முக்கியமான வரலாற்று புத்தகம். இந்த புத்தகத்தில் ஜோசஃபஸே பதிவு செய்திருக்கிறார். இவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். அன்னைக்கு நடந்த சம்பவத்தை இவர் எழுதியிருக்கிறார். ரொம்ப நான் சொல்கிறது அப்படியே அவருடைய பக்கங்களில் நான் வாசிக்கும் போது அதில் இருக்குது, அந்த மாதிரிலாம் சம்பவங்கள் நடந்தது இருக்குது. இதை தவிர ஆழ்முதலையும் இருக்குது, இதில் சொல்லப்படாதது அந்த புஸ்தகத்துலேயும் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நீ இந்த மாதிரி ரெடியாக என்ன செய்ய, நீ நீயே நல்ல கிராண்டாக நீ அலங்கரித்து, அப்போ நீ ரெடியாக இருக்கணும் அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வர்ற அலெக்சாண்டர் அவன் அழிக்கிறதுக்கு வர்றான் இல்லையா, அந்த பட்டணத்தை சூறையாட வர்றான் அலெக்சாண்டர். அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தா அடுத்த நாள் அலெக்சாண்டர் படையெல்லாம் திரட்டிட்டு இந்த பட்டணத்துக்கு விரோதமாக வரும்போது பார்த்தா பட்டணமே அவ்வளோ கிராண்டாக திறந்து வச்சு வெண்ணங்கி எல்லாரும் போட்டு தரிச்சிருந்து, யோசிச்சு பார்க்கவே முடியல. இந்த ஒரு யுத்தத்துக்கு இப்படி ரெடி ஆகுறதா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியா, சில சமயம் ஆண்டவர் சொல்கிறது நமக்கு புரியாமல் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தா அலெக்சாண்டர் அந்த எல்லைக்குள்ளே அப்படியே நுழையிறான், எருசலேமுக்குள்ளே. அப்படி நுழைஞ்சு பார்க்கும்போது பார்த்தா எல்லாரும் அப்படி அந்த பட்டணத்துக்கு வெளியே ராஜாவை வரவேற்கிறாங்க. அலெக்சாண்டர் அப்படியே வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணோன்னே தான்கிட்ட அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குதிரை இருக்குது. ஒரு தடவை கூட நான் குவிஸில் கூட கேட்டேன், நான் அவ்வளோ ஒரு நேசித்த ஒரு குதிரை. அந்த குதிரையை விட்டு அப்படி ஜம்ப் பண்ணி அந்த பிரதான ஆசாரியன் முன்னாடி அப்படியே என்ன செஞ்சாரா, ஹி பவ் டவுன் பிஃபோர் தி ஹை பிரீஸ்ட். அப்போ அவரை வணங்கினாராம். வணங்கும் போது பார்த்தா இவருக்கு கூட இருந்த ஒருத்தர் நினைக்கிறான், என்னடா அலெக்சாண்டர் உலகத்தை ஆட்சி செய்யக்கூட ஒரு சக்கரவர்த்தி, அவன் முன்னாடி தான் எல்லாரும் தலை வணங்குவாங்க, நம்ம ராஜா என்ன அவன் முன்னாடி போய் இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு, என்ன ராஜா நீ இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், நேற்று ராத்திரி
எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த கனவுல நீ நான் போகிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சீனை நான் பார்ப்பேன், இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியனுடைய இந்த முகத்தை நான் எத்திக்கே கனவுல பார்த்துட்டேன், அதே முகம்தான் இவர் அப்படின்னு சொல்லி அதை பார்த்த உடனே உறுதிப்படுத்திட்டாராம். அப்போ அந்த இடத்துல ஒரு சமாதானமாக வந்தது மட்டும் இல்லை, எருசலேம் தேவாலயத்தை அவர் அழிக்கலை. அந்த யூதர்கள் கேட்ட அவங்க எங்களுடைய முறைமையின்படி நாங்கள் என்னென்ன செய்வோமோ அதை நாங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அனுமதியை கொடுத்தார். யூதர்களை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அவங்க எனக்கு எந்த டேக்ஸும் பே பண்ண வேண்டாம். அப்போ தான் இந்த ஆசாரியன் இந்த ஜேடஸ் என்ன பண்ணார்னா அந்த அலெக்சாண்டரை வெல்கம் பண்ணி அந்த தேவாலயத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவரும் சாக்ரிஃபைஸ் ஆஃபரிங்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தங்களுடைய புஸ்தகங்களை திறந்து, இன்னைக்கு எங்கே இருக்கும், தானியேல் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அந்த புஸ்தகத்தை திறந்து இங்கே பாருங்க, உங்களை பற்றி எங்கள் பைபிளில் பல 100 வருஷங்களுக்கு முன்பாக இருந்த எங்களுடைய தீர்க்கதரிசியில் ஒருவர் தானியேல், நீங்கள் இப்படி பிறப்பீங்க, நீங்கள் ஆட்சி செய்வீங்க, இந்த பெர்ஷிய ராஜ்யத்தை நீங்கள் அழித்து நீங்கள் வென்று நீங்கள் இந்த உலகம் முழுவதையும் கைப்பற்றுவீங்கன்னு உங்களை பற்றி எழுதியிருக்கு பாருங்க அப்படின்னு காமிச்சப்போ அசந்து போயிட்டாராம் அலெக்சாண்டர். இது கதையல்ல, இது நிஜம், வரலாற்று பக்கங்களில் பதிவு செய்யப்பட்ட உண்மையான சம்பவம். அப்படி கர்த்தர் அன்றைக்கு எருசலேமையும் எருசலேமின் தேவாலயத்தையும் யூதர்களையும் கர்த்தர் காப்பாற்றினார். சண்டை இல்லை, ஒன்றும் ரத்தமும் சிந்தலை. ஆண்டவர் ரொம்ப அழகாகவே என்ன செஞ்சார்னா ரொம்ப அவங்கள நடத்தினார். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ தொடர்ந்து நம்ம வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதற்கப்புறம் 70ஆவது நூற்றாண்டில் டோட்டலாகவே தீத்துராயன் எல்லாத்தையும் இடித்து எரித்து இன்றைக்கி அவங்கக்கிட்ட இந்த வெஸ்டர்ன் வால்னு ஒரே ஒரு பகுதி தான் இருக்குது. அதுவும் ஏரோது மறுபடியும் சீரமைத்த அந்த பகுதிகள் மட்டும்தான் அவங்க கையில் இருக்குது. டோட்டலாகவே அந்த யூதர்களுடைய நம்பிக்கையவே அப்படி க்ரஷ் பண்ணிட்டாங்க ரோமன்ஸ். இனிமேல் நமக்கு எதிர்காலமே கிடையாதுடா, நமக்கு நாடும் கிடையாது, நமக்கு இங்கே ஒரு டெம்பிளும் கிடையாது, ஒரு தேவாலயம் கிடையாது, இனி அவ்வளோதான், நமக்கு இனி இண்டிபெண்டன்ஸுங்கிறதே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள என்ன செஞ்சுட்டாங்கன்னா நொறுக்கி அந்த நாட்டுக்கு பாலஸ்தீனம்ங்கிற பேருமே வந்தது. அப்படி தான் 1290 என்னாச்சுன்னா அன்றைக்கும் யூதர்கள் பல இடங்கள்ல இருந்தாங்க. ஸோ அந்த ஆண்டு காலங்களில் யூதர்கள் இங்கிலாந்திலிருந்து வெளியே வந்தாங்க. இங்கிலாந்து சொல்லிடுச்சு எல்லா யூதர்களும் வெளியே போகணுன்னு. இதை ஃபாலோ பண்ணி வந்தது தான் 1492. இந்த இயர் 1492, இப்போ நம்ம 2025 இருக்கிறோம். அப்போ 1492 இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. அது எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெயினில் நடந்தது. இன்றைக்கும் யூதர்களால் மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க யூதர்களும் அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க பட்ட பாடுகளையும் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, ஞாபகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த திஷா பாவ் அப்படிங்கிறது தே ஆர் டேஸ் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவங்க வெளி துரத்தப்பட்டாங்க. 1914 அவங்களுடைய முதல் உலகப் போரில் அவங்க சந்தித்த பாடுகள். அதற்கப்புறம் மாசா ஒரு குரூப்பாக பெரிய பெரிய கூட்டமாக யூதர்களை என்ன செஞ்சாங்க, அந்த வார்சா கேட்டோலேருந்து அந்த டெத் கேம்ப்ஸுக்கு, அந்த மரண தண்டனைகளை கொடுக்கக்கூடிய அந்த கேஸ் சேம்பர்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் அந்த ஜெர்மானியர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள கொலை பண்ணாங்க ஹிட்லருடைய தலைமையில். இது எல்லாமே அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த எல்லாமே ஒரே மாதிரியான காலகட்டங்களில் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஸோ இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான அவங்களுடைய ஹிஸ்ட்ரி இருந்தாலும் ஒரு எதிர்காலம் அவங்களுக்கு எப்போவுமே ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் பாருங்கள். ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு பர்சிவியரன்ஸ். இன்றைக்கி பொறுமை நமக்கு கொஞ்சத்துலேயே இல்லை. நம்ம நினைக்கிறது அன்றைக்கி நடக்கலைன்னா நம்ம பொறுமை இழந்துடுறோம், கோவப்பட்டுறோம். ஆனால் ஒரு நாள் அல்ல, பல ஆண்டு காலங்களாக வருஷங்களாக இந்த யூதர்கள் காத்து கிடந்தாங்க எங்களுக்கு எங்கள் தேசம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்போது ஒரு டிட்டர்மினேஷன், நம்ம கண்டிப்பாக என்ன செய்வோம், நம்ம பிழைப்போம் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன். அதனால தான் அந்த மாங்க் கேட்டார், வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் தி ஜூஸ்? யூதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, எப்படி அவங்க இருக்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த தோரா தான் அவங்களுடைய ரகசியம். இன்னைக்கு சபை நிற்கணும், ஒரு விசுவாசி நிற்கணும்னா அதுக்கு சீக்ரெட் அவங்க கையில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு பெட்டி பரிசுத்த வேதாகமம் தான். நான் எப்போவுமே சொல்வேன், இப்போ ஃப்ளைட்டு ஒன்று பெரிய டிசாஸ்டர், உடனே தேடுறது ஒரு பிளாக் பாக்ஸை தான். ஆனால் அந்த பிளாக் பாக்ஸை எடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா
அந்த மரணத்துக்குரிய அழிவுக்குரிய செய்திகள் தான் உங்ககிட்ட இருக்கும். ஆனால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு பெட்டியை திறந்து பாருங்க, ஜீவனுக்கு போகக்கூடிய வார்த்தைகள் அடங்கிய வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்கு. ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை என்ன செய்வாங்கன்னா, இந்த பண்டிகை மூலமாக, இந்த திஷா பாவ் மூலமாக இவங்க பழைய வாழ்க்கையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் இஸ்ரேலையும் அழகாக என்ன செய்வாங்கன்னா கனெக்ட் பண்ணி அவங்க மற்றவங்களுக்கு அதை கொண்டு போவாங்க. அவங்க எடுத்துகிட்டு வர்ற மெசேஜ் என்ன தெரியுமா? ஒரு ஒற்றுமை, ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப் அண்ட் யூனிட்டி அடுத்த யங்கர் ஜெனரேஷனுக்கு அவங்க கொடுத்துக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. இந்த ஸ்பெயினில் அவங்க பட்ட பாடுகள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த ஸ்பெயின்லலாம் அவங்க பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஃபெர்டினண்ட் அண்ட் இசபெல்லா, இதுதான் த லாஸ்ட் கிங், இவங்களுடைய காலகட்டங்களில் தான் எல்லாம் ஸ்பெயினில் இருக்கிற எல்லாருமே வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது முதல் தேவாலயம் அழிக்கப்படுறதுக்கு முன்பாகவே சில யூதர்கள் ஸ்பெயினில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்போ 10 கோத்திரத்தார்லாம் இருந்தாங்க இல்லையா, செதறி போனாங்க. அந்த மாதிரி சிலர் அந்த காலகட்டங்களே அங்கே குடி போய் thousands of years வந்து அவங்க ஸ்பெயினில் இருந்திருக்கிறாங்க. உலகத்திலே அதிகமான வருஷங்கள் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அது ஸ்பெயின் தான். அதில் ஐபீரியன் பெனின்சுலாவில் கிட்டத்தட்ட 1700 years இருந்திருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்னது போல் பலவிதமான துறைகளில் நல்ல எமினன்ட் பர்சனாலிட்டியாகவும் அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. ஆனால் யூதர்களுக்குன்னு ஒரு சோதனை வந்தது 1492. அப்போ தான் வந்து இசபெல்லா அந்த ராணி சொன்னான், ஒன்றா உன்னுடைய ஃபெய்த்துலேருந்து, உன் நம்பிக்கையிலேருந்து வெளியே வா, இல்லையா இந்த ஹோம்லேண்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னான். கிட்டத்தட்ட 40,000 யூதர்கள் அன்னைக்கு பல இடங்களுக்கு செதறி போனாங்க, எமிக்ரேட்டட் டு சோ மெனி பிளேஸ். ஆனால் அன்னைக்கு அவங்க என்ன லாங்குவேஜை உள்ளே இருந்தவங்க வந்து லாடினோ அப்படிங்கிற அந்த மொழியை தான் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் அது ஒரு முக பார்வைக்காக மாறினாங்களே தவிர அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தையோ அவங்க ட்ரெடிஷன்ஸையோ அவங்க விடவே இல்லை. அதுலேருந்து வந்த பிரபலமானவங்க இருந்தாங்க. பழைய யூகே பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் டிஸ்ரேலி, அவரும் ஒரு யூதர் தான். இப்படி பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸ் இருந்தாங்க. கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான யூதர்களுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெயின் நாட்டிலேருந்து வந்தாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. ஸோ பெரிய பெரிய பாடுகளை தாண்டி, கஷ்டங்களை தாண்டி தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க இன்றைக்கும் அவங்க வந்து சஸ்டெயின் ஆகிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட இந்தியாவை பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருந்துமே ஒரு பர்டிகுலர் மக்கள் வந்து வெளியே போனாங்க. ஸோ அவங்களும் வந்து மனாசே கோத்திரத்தார் அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க போனாங்க. ஒரு லாஸ்ட் ட்ரைபுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த 10 கோத்திரத்தில் நிறைய பேர் எங்கெங்கே இருக்காங்கன்னு. ஆனாலும் இவங்களோட ஐடென்டிட்டியை வந்து அவங்க இழக்கலை. ஸோ பெனாய் மெனாஷே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் இந்திய தேசத்தில் இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் மனாசே கோத்திரத்தார், அதாவது யோசேப்பினுடைய மகன்களில் ஒரு மகன் வழியே வந்த கோத்திரத்தார். கிட்டத்தட்ட 231 பேர் இந்தியாவை விட்டு அங்கே போனாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சொசைட்டிலையும் பணக்காரனாக இருக்கலாம், சாதாரண மனிதர்களாக இருக்கலாம், ராஜாக்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஆசாரியர்களாக இருந்தால் எல்லாருமே ஆண்டவருடைய அந்த குறித்த காலங்கள் வரும்பொழுது அந்த தேசத்தை விட்டு துரத்தி விடப்பட்டாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளே அழகாக நுழைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அந்த சமாதானத்துக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத வேகமாக பார்த்து நம்ம முடிக்கலாம். இந்த பிபிடிக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஸோ அவங்களுடைய தேவாலயத்துக்காக அவங்க இன்னும் ஒரு பெரிய ஸ்ட்ராங் டிசையர் இருக்குது. இது அழிக்கப்பட்ட ஒரு தேவாலயம் பாருங்கள். அந்த நாட்களில் அந்த தேவாலயத்துக்காக அவங்க ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்ணி அந்த வேதத்தை வாசிக்கிறது. அலெக்சாண்டர் த கிரேட் இப்படி ஒரு முறை வரும்பொழுது இந்த பிரதான ஆசாரியனை சந்தித்த ஒரு சம்பவம் வேதத்துலேயும் இருக்குது. உலகம் முழுவதுக்கும் அந்த இது கிடைக்கல, ப்ரிவிலேஜ் கிடைக்கல. ஈவன் சமாரியர்கள் கூட வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து யூதர்களுக்கு கொடுத்தது போல் எங்களுக்கு கொடுங்கன்னு. ஆனால் யூதர்கள் கிட்ட தான் அவர் அவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் கொடுத்துட்டு போனார். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் என்னென்னா, காசா பகுதிகளில் 2 முக்கியமான பிரச்சனை. டெய்லி நியூஸ் சேனல்ஸ்லேயும் சரி, நியூஸ் செய்தித்தாள்கள்லையும் சரி, காசாவில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் உணவு பற்றாக்குறையினால் குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே மரிக்கிறாங்க. 100கணக்கான பேர் மரிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்குது. சரி, அப்போ இந்த யுத்தத்தை முடிக்க வேண்டியது தானே அப்படின்னு பார்த்தா
இந்த ஹமாஸ் வந்து இந்த யுத்தத்தை முடிக்கிறதா அவங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. இதை தொடர்ந்து நடத்தத்தான் பார்க்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் எப்படி ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு காசா பக்கமாக திரும்பி இருக்குது. உண்மைதானே? பசியிலையும் கொடுமையிலையும் இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்தா யாருக்கு தான் கண்ணீரும் ஆதங்கமும் கவலையும் வராது? ஆனாலும் அங்கே நடக்கக்கூடிய சில உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து போயிட்டே தான் இருக்குது. சில சின்ன சின்ன பிள்ளைகள், உடம்பு சரியில்லாத பிள்ளைங்களை இன்றைக்கி அந்த மால் நியூட்ரிஷனால் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்காததுனால பசினால் என்ன செய்கிறாங்க, மறிக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. ஆனால் சில படங்கள்லாம் பழைய புகைப்படங்கள். அந்த குழந்தைங்க வந்து ஒரு சில நோய்கள்னால அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க எடுத்துட்ருக்கிற சில அவங்களுடைய சூழ்நிலையை இன்றைக்கி பார்த்து இன்றைக்கி ஏராளமாக இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பரவுறதையும் நம்ம பார்க்குறோம். பட் இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் சில நியூஸ் பேப்பருடைய ஹெட்லைன்ஸில் இருக்கிறதையுமே நம்ம பார்க்குறோம். ஸோ மைக் ஜான்சன் அவர் வந்து என்ன ஒரு குறிப்பு, யூஎஸ்லேருந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்லேருந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காசாக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்களும் கிட்டத்தட்ட 94,000 ட்ரக்ஸ் ஃபுட்டு வந்து அங்கே போய் சேர்ந்துருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள், ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாதிகள், அந்த உணவுகளை பொது ஜனங்களுக்கு அவங்க போய் சேராதபடி அவங்க தடுக்கிறாங்க. இன்க்ளூடிங் யுஎன்னுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹமாஸ் லீடர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் நம்ம இணைஞ்சு, அராபியர்கள் எல்லாம் இணைஞ்சு வந்து இஸ்ரேலுடைய பார்டருக்கு நம்ம வந்து அட்டாக் பண்ணணும். பாருங்கள், இப்படி வந்து எல்லாருமே ஒரு ஸ்டார்வேஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஈவன் நியூயார்க் டைமில் கூட பார்க்கும்பொழுது ஒரு குழந்தைக்கு ஒரு மஸ்குலர் டிஸார்டர் இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சரீர நோயை காண்பித்து பசியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. பட் சில பிக்சர்ஸ் எல்லாம், ஃபுல் பிக்சர்ஸ் பார்க்கும்போது இவங்களுடைய அண்ணன்மார்களோ இவங்களோ மற்றவங்க இருக்கும்போது அந்த இடத்துல அவங்கெல்லாம் ஹெல்த்தியாக தான் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் எந்த குழந்தை பலவீனமாக இருக்கோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி சில ஃபேக் பிக்சர்ஸும் வெளியிடப்படுறதாகவும் சொல்லப்படுகிறது. இது எல்லாமே அந்த நாட்டுக்கு போகக்கூடிய உணவு பொட்டலங்கள். ஸோ ஏர் வழியாகவும் நிறைய ஃபுட் பார்சல்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னொரு வீடியோ பாருங்கள், அந்த ட்ரக் பாருங்கள் எவ்வளோ வேகமாக உணவு பொட்டலங்களை ஏற்றிக்கிட்டு போகுது. ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவுமே போய் சேரல. இதை விட இன்னும் பயங்கரமான வீடியோஸ் எல்லாமும் இருந்தது. இல்லை, இன்னொரு வீடியோ இருக்கும் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஃபுட் பார்சல்ஸ் எல்லாம் வந்து அவங்க மேலேருந்து ஏர் ட்ராப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கரெக்டாக போய் சேருறது இல்லை. பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய உணவு பொட்டலங்களை, அந்த ட்ரக் எல்லாத்தையும் அவங்க மறித்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அது அதிகமான விலையில் கொடுத்து அவங்க விற்று அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எழும்பி இருக்கிறது. ஸோ ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே ஒரு பெரிய தாக்குதல் நடத்துச்சு. இஸ்ரேலும் வந்து பதில் தாக்குதல் நடத்தி அவங்களுடைய எல்லா நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கக்கூடிய சைட்ஸ் எல்லாத்தையும் குறிவைத்து தாக்குதல் அழுத்தினாங்க. இப்போ அதுலேருந்து ஒரு சின்ன ரிப்போர்ட் என்னென்னா, கம்ப்ளீட்டாக இஸ்ரேலை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில எலக்ட்ரோ மேக்னட்டிக் வெப்பன்ஸ் ஆயுதங்களும் இன்னும் ஆபத்தான சில ஆயுதங்களையும் அவங்க வந்து தயாரித்து அவங்க ரெடியாக தான் வச்சுருந்தாங்க இஸ்ரேலை கம்ப்ளீட்டாக முடக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. பட் இஸ்ரேல் வந்து கம்ப்ளீட்டாக அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இவங்களுடைய இதை முதல்ல பிணை கைதிகள் வெளியே வரணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கவே கூடாது, எங்கள் நாட்டுடைய பார்டர்ஸில் அவங்க கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்பவே கிளியராகவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஒரு ஐஎஸ்ஐஎஸ் ஒரு லீடரையும் கூட யூஎஸ் ஃபோர்ஸ் வந்து எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த ட்ரக்கோட வீடியோ ப்ளே ஆச்சுன்னா இங்கே ப்ளே பண்ணுங்கள்.
பாருங்கள், இப்போ நிறைய ஜேர்னலிஸ்டே உள்ளே போய் வந்து அவங்க எடுக்கிறாங்க. பாருங்கள், அந்த ட்ரக், அந்த வேன் போகுது பாருங்கள், அந்த மக்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. ஸோ காசாவுக்காக நம்ம ஜெபிக்கணும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பசியில் இருக்கிறாங்க. இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரணும். பிபிடிக்கு போகலாம். ஸோ இது கம்போடியா தாய்லாந்து பார்டர்லேயும் ஒரு பக்கம் அந்த யுத்தம் நடந்துட்டுருக்கிறத பார்க்குறோம். ஸோ கத்தார்லேருந்து நமக்கு ஒரு இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 யூத குழந்தைங்க வந்து பாடி இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு எபிரேய பாடல் பாடினதுனால அவங்க அந்த 50 குழந்தைங்களையும் அந்த ஃப்ளைட்லேருந்து வெளியே அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு செய்தி. ஸோ இதெல்லாம் எதை தெரிஞ்சுக்கிறோன்னா, நாளுக்கு நாள் யூதர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பகை அதிகரிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்கள எஸ்கார்ட் பண்ணிட்டு போனவங்களையும் கைகளை கட்டி அவங்கள ஹேண்ட் கஃப் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சில பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் அடுத்தது முக்கியமான ஒரு செய்தி இந்த வாரம் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஃப்ரான்ஸ் நாட்டு தலைவர் மேக்ரன். ஸோ அன்னைக்கு வந்து எப்படி 1979 ஒரு மாற்றத்துக்கு அன்னைக்கு ஃப்ரான்ஸ் ஒரு உறுதுணையாக இருந்ததோ, அதே போல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வரக்கூடிய UN ஜென்ரல் அசம்பிளி ஒன்று நடக்க போகுதுங்க செப்டம்பர் மாதம். அந்த மாதத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி ஸ்டேட், பாலஸ்தீனியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு பகிரங்கமாக ஒரு தகவல்களை அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு அநேகர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு தீவிரவாத இயக்கம், அதை ஒரு நாட்டாக நீங்கள் வந்து அங்கீகரிச்சிங்கன்னா திரும்ப அவங்க இதே தானே அவங்க செய்வாங்க. ஸோ இது ஒரு முட்டாள்தனமான ஒரு டிசிஷன். அதை வந்து தேச தலைவர்கள், மற்ற தேசத்தின் தலைவர்கள் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. மேக்ரன் இப்படி கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இஸ்ரேல் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவங்களும் இதுக்கு பயங்கரமான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் பக்கத்தில் எங்களுக்கு ஒரு நாடு கொடுன்னு அவங்க கேட்கல, இஸ்ரேலே எங்களுக்கு நாடா கொடுன்னு தான் அவங்க கேட்குறாங்க. அது ஒரு நாளும் நடக்காது. அப்படி ஒரு வேளை எல்லாரும், அதே போல் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர், நாங்கள் எங்கள் பக்கத்தில் ஒரு பாலஸ்தீனியன் என்டைட்டி வர்றதை நாங்கள் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம், அது எங்கள் மக்களுக்கு எப்போவுமே ஒரு ஆபத்து தான் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அமெரிக்காவை சேர்ந்த மைக் ஹக்கபி அவரும் அதே தான் சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கு நீங்கள் நாடு கொடுக்கறதா இருந்தால் ஃப்ரான்ஸில் கொடுங்க, அப்புறம் ஃப்ரான்சஸ்டைன் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நாட்டை நீங்கள் உருவாக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முல்லா ரெஜிமில் எப்படி அவர் ஆதரவு தெரிவித்தாங்களோ அதே போல் இந்த சமயத்துலேயும் ஒரு ஆதரவை ஃப்ரான்ஸ் நாடு தெரிவிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நடுவில் இப்போ திடீர்னு அடுத்த ஒரு குண்டை தூக்கி போடுறாரு நம்முடைய யூகேவுடைய தலைவர். ஸோ ஸ்டாமர் என்ன சொல்கிறாரு, நாங்களும் வரக்கூடிய UN அசம்பிளி செப்டம்பர் மாதத்தில் நடக்கிறதுல இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரல அப்படின்னு சொன்னால் பாலஸ்தீனத்தை நாங்களும் வந்து ஒரு ஸ்டேட்டாக நாங்கள் அங்கீகரிக்க போகிறோம் அப்படிங்கிறத அவரும் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை யூரோப்பில் இருக்கக்கூடிய சில நாடுகள் ஒன்று சேர்ந்தா என்ன நடக்கும்னு தெரியல. இதுக்கு நடுவில் இஸ்ரேல் என்ன சொல்லிடுச்சுன்னா, நாங்கள் காசாவை சில எல்லைகளை நாங்கள் பிடிச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த காசாவை இஸ்ரேல் நாட்டோட நாங்கள் இணைச்சிக்க போகிறோம். திரும்ப அவங்களுக்கு அந்த இடம் அவங்களுக்கு வேணும்னா மறுபடியும் ஒரு யுத்தம் தொடுத்து தான் எங்களை ஜெயிச்சு தான் அந்த இடத்த அவங்க வாங்கணுமே தவிர அந்த இடப்பரப்பை நாங்கள் தரமாட்டோம். நீங்கள் நாட்டை கொடுங்க, ஆனால் இடம் இருந்தால் தானே கொடுப்பீங்க. அதே போல் தான் இந்த வெஸ்ட் பேங்க், அங்கே இருக்கக்கூடிய யூதேயா சமேரியா, அதில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ABC அப்படின்னு 3 பார்ட்டிஷன் இருக்குது. சில சிவில் ரைட்ஸ், செக்யூரிட்டி ரைட்ஸ் அப்படியெல்லாம் பிரிச்சுருக்குறாங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்குவோம். திரும்ப அவங்க வேணும்னா யுத்தம் செஞ்சு அவங்க ஜெயிச்சு தான் அவங்க என்ன செய்யணும், அந்த இடத்த அவங்க பிடிச்சிக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ இஸ்ரேலும் இப்படிப்பட்ட ஒரு நியூஸை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் தான் இதுக்கு என்ன முடிவு அப்படிங்கிறது தெரியும். அதே சமயத்தில் ஒரு சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காங்கோவில் ஒரு
ஏராளமான கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு 45 கிறிஸ்டியன்ஸ் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. உலகம் முழுவதும் சபைக்கான ஒரு நெருக்கமும் வந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே கடைசி நாட்களுக்குரிய ஒரு அடையாளங்களாக நம்ம பார்க்கணும். எகிப்திலிருந்தும் காசாவுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்துட்டே தான் இருக்குது. அது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய எர்த்குவேக், அந்த எர்த்குவேக் மூலமாக ஒரு சுனாமி அச்சுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். நம்ம போன வாரம் பார்த்தோம், ட்ரூஸ் மக்கள் இந்த சீரிய நாட்டு மக்களால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் அழிவையும் அவங்க சந்திச்சாங்க. ஏராளமான ட்ரூஸ் மக்கள் கொலை செய்தாங்க. ஆனால் இஸ்ரேலுடைய உதவியோடு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பாராட்டும் தெரிவிச்சிருக்கிறாங்க, இஸ்ரேலுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த இஸ்ரேலோட எங்களை இணைச்சிருங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஹமாஸ் அது எந்த ஒரு டீலுக்கும் வரல, நாங்கள் அவங்க கிட்ட இருக்கிற பிணை கைதிகளை விட்டுட்டு இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவுக்கு வரல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திக்கத்தான் நேரிடும் அப்படிங்கிறத தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் தான் இது. ஜப்பானில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துக்குமே அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய வேவ், கடல் அலைகள், சுனாமி அலைகள் வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆபத்தான அச்சுறுத்தலும் ஒரு அலர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வி ஹாவ் டு ப்ரே ஃபார் ஜப்பான் அண்ட் ஹவாய். ஸோ நிறைய இவாக்குவேஷன் ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. உயரமான பகுதிகளை நோக்கி மக்கள் ஓடி போகிறாங்க. ஸோ இந்த பல ஆண்டு காலங்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு பெரிய எர்த்குவேக்கை ரஷ்யா சந்திச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 1952க்கு அப்புறம் ரஷ்யா சந்திக்கக்கூடிய ஒரு மிக பயங்கரமான ஒரு எர்த்குவேக், இட்ஸ் அ 5th ஸ்ட்ராங்கஸ்ட் எர்த்குவேக் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பசிபிக் ஓஷனில் நடந்த இந்த ஒரு எர்த்குவேக். ஸோ நாங்கள் வெளியிட்ட செய்தி தவறு அப்படிங்கிறதையும் இன்றைக்கி த நியூயார்க் டைம்ஸ் மறுபடியும் பதிவு செய்திருக்கிறாங்க. இது காசாவில் இருக்கக்கூடிய பசியினால் ஏற்பட்ட ஒரு நிலை அல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு எர்த்குவேக்கையும் நம்ம சந்திக்கிறோம். சரி, இப்போ பைபிள்லேருந்து நம்ம இந்த வசனங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம், சில காரியங்களை வரலாற்று பக்கங்கள்லேருந்து பார்க்குறோம். இன்றைக்கும் அகழ்வாராய்ச்சியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சில சீல், முத்திரைகள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த புல்லே அப்படின்னா அந்த களிமண்ணில் செஞ்ச சீல். இது யாருடைய சீல்னு கேட்டிங்கன்னா ஏசாயா அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியுடைய சீல். இது எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா அன்னைக்கு எழுதிய கடிதங்கள், முக்கியமான டாக்குமெண்ட்ஸை அவங்க சீல் வைக்கிறதுக்காக பயன்படுத்தி இருக்கலாம். இதுக்கு பக்கத்திலே தான் கொஞ்சம் தூரத்திலே எசேக்கியா ராஜாவுக்கு சம்மந்தப்பட்டு சில புல்லேஸும் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா கண்டெடுத்திருக்கிறாங்க. ஸோ இது வாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்ட்ரன்ஸில் 3 பில்டிங்கில் ஆய்வு செய்யும்போது ஏசாயா தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு அவர் பேரில் நம்ம வேதாகமத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் எழுதிய புஸ்தகமே இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள் கிடையாது, அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ரெண்டாவது, எசேக்கியா ராஜா இருந்த காலகட்டங்களே கண்டுபிடிச்சிருக்கிறதுனால எசேக்கியா ராஜா இருந்த காலத்தில் இந்த தீர்க்கதரிசி இருந்தாருங்கிறது வேதத்துலேயும் இருக்குது. அதே போல் அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிச்ச இந்த டாக்குமெண்ட்ஸில் இருந்தும் இருக்குது. ஸோ நம்ம படிச்சுக்கிறது என்ன, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள், வருகின்ற மனிதர்கள், நடந்த காரியங்கள், நடக்கின்ற காரியங்கள் எல்லாமே உண்மையானவை. ஸோ வருகிற நாட்களையும் பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இந்த வார் நிமித்தம் என்ன ஒரு மாற்றங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸில் வருது அப்படிங்கிறது. இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.